பல்வேறு சமூக இயக்கங்களும் கடந்த 20 வருடங்களாக செய்த பணியை 2 மணி நேரத்தில் செய்து காட்டியிருக்கிறார் இயக்குனர் வெங்கட்ரமணன். மது ஒழிப்பிற்காக ஒரு குடி நோயாளியாகவே வாழ்ந்து இப்படியெல்லாம் இந்த குடியால் தமிழ் சமுதாயம் பாதிக்கப்படுகிறது என்பதை தத்ரூபமாக நடித்து காட்டியிருக்கிறார் இயக்குனர். அவருக்கு எவ்வளவு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொன்னாலும் தகும். மனிதன் வாழ்வதே மகிழ்ச்சியோடு இருப்பதற்காகத்தான், குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்வதற்காகத்தான். ஆனால் இந்த குடி உள் சென்றால் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் குடும்பத்தையும் சிதைத்துவிடும் என்பதை இதைவிட அற்புதமாக யாராலும் சொல்ல முடியாது. உலக அளவில் சினிமாவிற்கு ஆஸ்கார் விருது இருப்பது போல் தமிழகத்தில் ஒரு ஆஸ்கார் விருது என்று ஒன்று இருந்தால் அது கண்டிப்பாக வெங்கட்ரமணனுக்கு இந்த படத்தை இயக்கியதற்காகவும் அது தத்ரூபமாக வாழ்ந்ததற்காகவும் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். என் வாழ்க்கையில் அதிகபட்சமாக அழுதது அப்பா வேணாம்பா படத்திற்காகத்தான். அந்த அளவுக்கு உணர்ச்சியை கொண்டு வருவதாக இருந்தது படம். படத்திற்கு வாழ்த்துக்கள். தமிழ் சமூகத்தில் மிக பெரும் புரட்சியை ஏற்படுத்தும். அனைத்து மக்களும் ஆதரித்தார். படம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது. படம் மாதிரியே இல்லை, உண்மையாக நடந்த சம்பவத்தை அப்படியே எடுத்து போட்டுக்கிறாங்க. அருமையாக இருக்குது படம். என் வாழ்க்கையில் இருந்ததே நிறைய சிலதை பார்த்துனாங்க. எழுதி தான் படத்தை எடுப்பாங்க, நம்ப முடியாத சில காட்சிகள்லாம் வைப்பாங்க சில படத்தில். ஆனால் இது முழுக்க முழுக்க நடந்த சம்பவத்தை அப்படியே எடுத்துக்கிறாங்க. இது அவங்க வாழ்க்கையில் இருந்துதான் தெரியல. படம் பார்த்தேன், என் வாழ்க்கையில் நிறைய விஷயம் நடந்தது. படம் பார்த்துட்டு மனுஷனாக வந்தால் அப்படி தான் வாழணுன்ற மாதிரி தோணுது. சின்ன வயசு பசங்கள்லாம் பார்த்தாங்கன்னா இன்னும் நல்ல வாழ்க்கை மாறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த படத்தில் சொல்கிற மாதிரி இது இனி வர ஜெனரேஷனுக்கு இது ரொம்ப ரொம்ப தேவையான படம். இந்த படம் எடுத்து நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். குடியிலிருந்து விலகணும் அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். முதல்ல இளைஞனும் பார்க்கணும். இளைஞர்கள் வாழ்க்கை எல்லாரும் வயசானவங்க இளைஞர்களுக்கு சொல்லுவாங்க, இளைஞர்களுக்கு வயசானவங்க சொல்லுவாங்க. கண்டிப்பாக இருந்து இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்த்து உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க. சமுதாயத்துக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு இது. இதெல்லாம் கமர்ஷியலை பீட் பண்ணி இது வெளியே வரணும். நல்லபடியாக படம் பார்த்தேன். செகண்ட் ஹாஃப் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய சவுக்கடியாக இருக்கும். இப்போ பார்க்குற இந்த இளைஞர்கள் அடுத்ததோட சொல்கிறபடியாக ஐயா எடுத்துக்கிட்ட படத்தை டைரக்டர் வெங்கட்ரமணன் மிகவும் வரவேற்கத்தக்கது. அடுத்ததோட இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நானே ஒரு பெரிய போராளியாக இருக்கிறேன் 30-40 வருஷமாக அந்த மதுக்கு எதிராக. ஆனால் குடி ஒரு நோயாளி என்றது நம்ம பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கணும், நாமளும் புரிஞ்சுக்கணும். இதை படம் பார்க்குறவங்க அத்தனை பேரும் அடுத்தடுத்து பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. டாஸ்மார்க்கு கொடுக்குறாங்க, மதுவை கொடுக்குற ஆட்சி கூட ஒழிக்கிறதுக்கான முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இப்போ ஒரு புதிய முயற்சியாக பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான முயற்சி எல்லாரும் பண்ண மாட்டாங்க. அதாவது குடியால் பாதிக்கப்பட்டவங்க நல்ல வழிகாட்டுதல் இருக்குது. இப்படி ஒரு முயற்சி பண்ண டேரக்டருக்கு பாராட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப டிப்ரெஸிங்காக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி குடியால் பாதிக்கப்பட்ட ஆளுங்க குடும்பத்தில் இருக்காங்க, வேதனையாக இருந்துச்சு. ஆனால் அந்த செகண்ட் ஹாஃப் பார்த்து முடிச்சப்பறம் அவங்க குழந்த மாதிரி அப்படியே எகிரி குதிக்க தோணுச்சு. அவ்வளோ அருமையாக பிரமாதமாக வெரி வெரி எஃபெக்டிவாக பண்ணியிருக்காங்க. அவருக்கு ரொம்ப பாராட்டு தெரிவிக்கிறோம். இதனால் என்ன ஆச்சுன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டு இப்போ மைண்டில் ஓடுது. யார் யாரெல்லாம் இந்த படத்தை பார்க்க வைக்கணும், அடுத்து இன்னொரு லிஸ்ட்டு யாரெல்லாம் கொண்டு போய் இந்த ஏஐல சேர்க்கணும் அப்படின்ற அளவுக்கு. வெங்கட்ரமணன் மாதிரி, இளம்போ மாதிரி, செந்தில் மாதிரி எல்லாம் சமூகத்துக்காக போராடுறவங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கணும். நம்மளாம் அவங்க கருத்தை வலுப்படுத்தணும்னு வேண்டி கேட்டுக்கிறோம். குடியே வேண்டாம் அப்படின்ற ஒரு நிகழ்வை எடுத்து காட்டியிருக்கிறாரு. பெரிய சாதாரண விஷயம் அல்ல. இதை என்னுடைய வேண்டுகோளாக தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன். இந்த படத்துக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுத்து வரிவிலக்கு மற்றும் இதை மக்கள் முன்னிலையில் கொண்டு போகணும்ட்டு அவருக்கு விரும்பி வேண்டி பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மதுவை ஒழிப்போம், மதியை வளர்ப்போம், மனிதநேயம் காப்போம், மக்களை காப்போம் என்ற ஒரு லட்சிய வெறியோடு இந்த அருமையான ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்கின்ற அருமை தோழர் வெங்கட்ரமணன் அவர்களுக்கு தமிழ் சமுதாயத்தின் சார்பாக தலை சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாடு இன்றைக்கு மதுவின் பிடியிலே சிக்கி தலைவிரித்து ஆடிக்கொண்டு தமிழ் சமுதாயத்தை மனித சமுதாயமாக இல்லாமல் மிருக சமுதாயமாக மாற்றிவிட்டது. கடந்த கால ஆட்சியாக இருந்தாலும் இந்த கால ஆட்சியாக இருந்தாலும் ஆட்சியாளர்கள் செய்த தவறு தமிழன் இன்றைக்கு மதுவின் காரணமாக குடித்துவிட்டு இன்றைக்கு பாதையிலே சாலையிலே விழுந்து கிடக்கின்றார். இந்த நிலை மாற வேண்டும். மனிதன் மனிதனாக வாழ வேண்டும், மனிதன் மிருகமாக வாழக்கூடாது என்ற பட்டறிவை மக்களுக்கு உண்டாக்குகின்ற வகையிலே இளைய சமுதாயம் உண்மையான ஒரு தமிழ் சமுதாயமாக வாழ வேண்டும்.
மிருக சமுதாயமாக வாழக்கூடாது, பண்பாடு இருந்த சமுதாயமாக வாழக்கூடாது என்ற விதையை விதைத்திருக்கின்ற அருமை தோழர் வெங்கட்ரமணன் வாழ்க, வளர்க, வெற்றி பெறுக. தமிழ்நாடு அரசு நேர்மையான அரசாக இருந்தால் இந்த படத்துக்கு வரிவளத்துக்கு கொடுத்து அவருக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொண்டு தமிழ் சமுதாயத்தின் சார்பாக நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வாழ்க வாழ்க தமிழ், வாழ்க தமிழர், வாழ்க மனிதநேயம், வளர்க. குடிய பத்திர படம் அப்படிங்கிறதுனால இது ஒரு ஆவண படம் அப்படி யாரும் நினைச்சிட வேணாம். சினிமா மொழியில சொல்றதுனால இது மிகச்சிறப்பான படம். ரொம்ப நல்லா ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்ல இசை, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. உண்மையிலே வந்து டைரக்டர் வந்து பல படங்கள் சொல்லுவாங்க, சில பேர் வாழ்ந்திருக்காரு. அந்த எவ்வளவு கஷ்டப்பட முடியுமோ, இன்னைக்கு குடிகாரர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறத ரொம்ப அருமையாக திரையில கொண்டு வந்திருக்காரு. ரொம்ப நிகழ்ச்சியான ஒரு படம். எப்படி வந்து ஒவ்வொரு சினிமா ரசிகர்களும் ஒரு விஜய்க்கு ஒரு ரசிகர்கள், ரஜினிக்கு ரசிகர்கள் அவங்களும் பார்க்க வேண்டிய படம் சொல்லுவாங்க. இப்போ லிங்கான ரஜினி ரசிகர்கள் பார்க்க வேண்டிய படம், கத்தினா விஜய் ரசிகர்கள் பார்க்க படம் தான். அதே மாதிரி குடியால பாதிக்கப்பட்ட குடிக்கிற ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம் இது. நிச்சயமான ஒரு படம் இது. கண்டிப்பா பாருங்க. இந்த மாதிரியான படங்கள் நம்ம ஊக்குவிக்கிறதுனால தான் இந்த சினிமா வளரும். அதே நேரத்தில் ஒரு மிகப்பெரிய சமுதாய புரட்சி இங்கே நடக்கும். வேணாம்ப்பா, இந்த ஒரே வார்த்தையில இந்த படத்தினுடைய கருவை வந்து இயக்குனர் வந்து அருமையாக வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த படம் நம்ம நிறைய பேர் என்ன குடிச்சிட்டு இருக்கும்போது ஐயோ அவன் குடிகாரம் கிடக்கிறான், இல்லை இது மற்ற வியாதிகள் போல ஒரு ரத்த அழுத்தம் இருக்கிறது, சுகர் இருக்கிறது, இது மாதிரி இது ஒரு நோய், குடி நோய். அதை வந்து எப்படி இந்த சமூகத்தில் உள்ளவர்கள் காப்பாற்று பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இந்த அரசாங்கத்துக்கு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கிறாரு. இந்த குடி நோயாளிகள் எப்படி உருவாகுறாங்க, அது தடுக்கிறதுக்கு அரசாங்கத்தின் பங்கு என்ன அப்படிங்கிறது ஒரு அமைப்பு வந்து செஞ்சு கொண்டிருக்கிறது. இந்த அமைப்பை வந்து அரசாங்கம் எடுத்து செய்யணுங்கிறத சொல்லாமல் சொல்கிறார். அருமையான ஒரு படம். இந்த கருத்தை, இந்த கருவை சட்ட பஞ்சாயத்து இயக்கம் லஞ்ச ஊழல் மது ஒழிப்புக்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த படத்தை சட்ட பஞ்சாயத்து இயக்கம் தமிழகம் முழுவதும் எடுத்து செல்லும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். மேலும் இந்த படத்திற்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு, அதாவது ஒரு இயக்குனர் வந்து உண்மையிலேயே அந்த குப்பை கூடங்கள் இருக்கிற இடத்துல போய் அப்படியே படுத்து நடிச்சிருக்கிறதும் உண்மையிலேயே பாராட்டக்கூடியது, இயக்குநரை பாராட்டணும். அதே போல இசைக்கு வந்து அந்த கடைசி அந்த பாடல் அவர் திரும்பி வரும்போது அந்த உத்வேகம் கொடுக்குறது. ஒரு படத்தை வந்து பார்த்துட்டு வரும்போது ஒரு பாசிட்டிவ் தாட்டு கொடுத்து அனுப்புகிற அந்த கண்ணன் அவர்களுக்கும் நாங்கள் வந்து பாராட்டுகளை தெரிவிக்கிறோம். கண்டிப்பாக இந்த படத்தை தமிழகம் முழுவதும் எடுத்து செல்வதற்கு சட்ட பஞ்சாயத்து உறுதுணையாக இருக்கிறது தெரிவிக்கிறேன்.